Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம செயின் ஸ்டிட்ச் பழகுனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிராக்டீஸ் பண்ணனும். நீங்க வந்துட்டு உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் போட்டு பழகுங்க. போட்டு பழகும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்க பழகுனீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளாவும் கரெக்ட்டாவும் வரும். ஸ்டிச்சஸ் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நான் ஒரு பாக்ஸ் டைப்ல இப்போ நான் போடுறேன். நீங்க வந்துட்டு எப்படி டர்ன் பண்ணனும் அப்படின்றதையும் நான் கரெக்ட்டா சொல்லி கொடுத்துறேன். இந்த மாதிரி த்ரெட்டை முடிச்சு போட்டுக்கோங்க. ஃப்ரேம்க்கு கீழே கையை கொண்டு போய்க்கோங்க. இதில் நம்ம ஃப்ரேம்க்கு கீழே நம்ம ஹேண்ட் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு டிசைன் போடும்போது அந்த அந்த டிசைன் வந்துட்டு ஷார்ப்பாக இருந்தால் தான் அந்த டிசைனே அழகாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த டிசைன் ஷார்ப்பாக இல்லாமல் மொன்னையாக இருந்துச்சு இல்லை ஃபினிஷிங் நல்லா இல்லை அப்படின்னா அது நல்லா இருக்காது. நான் வந்துட்டு எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறத சொல்கிறேன். செயின் ஸ்டிச் போடும்போது டிசைனுக்குன்னு போடும்போது குட்டி குட்டியாக போடுங்க. பெரிய செயின் ஸ்டிச் வந்துட்டு நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் குட்டி செயின் ஸ்டிச் தான் வந்துட்டு நம்ம டிசைனுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ மார்க் பண்ணி வச்சு நீங்கள் போட்டு பழகுனீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் டிசைன் போடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து நம்ம வீடியோக்கு எல்லாம் லைக் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் உண்டு. நீங்கள் ஆரி கற்றுக்கிட்டு அதோட ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆரி கற்றுக்கிட்ட ஃபீலும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்துட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்றதுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு ஷார்ப்பாக கொண்டு வரணும். இப்போ நான் இந்த இடத்துல டேர்ன் பண்ண போகிறேன். டேர்ன் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் டேர்ன் பண்ணேன் அப்படின்னா அந்த இடம் மொன்னையாக இருக்கும். அதாவது வந்துட்டு ஷார்ப்பாக இருக்காது. கொஞ்சம் பெண்டாகி அந்த டிசைன் வந்துட்டு கிளியராக தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், குட்டியாக பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு, அதாவது குட்டி செயின் ஸ்டிச்சுக்கு பேர் தான் லாக் ஸ்டிச்சு. குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு சைடு டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் செயின் போட்ட இடம் வந்துட்டு செயின் ஸ்டிச் குட்டி செயின் ஸ்டிச் போட்டனால நீங்கள் டேர்ன் பண்ண இடம் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு பழகுங்க குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சு. இப்போது நான் இந்த இடத்துல டேர்ன் பண்ணுறேன். இந்த இடத்துல டக்குன்னு டேர்ன் பண்ணல பாருங்கள். ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் டேர்ன் பண்ணுறேன். அதனால தான் இந்த ஷார்ப்பும் அந்த ஷார்ப்பும் கிளியராக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். கார்னர் பெண்டு திரும்பும்போது ஒரு ஷார்ப்னஸ்க்காக குட்டி லாக் ஸ்டிச், அதாவது குட்டி செயின் ஸ்டிச்சு போட்டுடுறோம். உங்கள் கிளியருக்காக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இப்போ இந்த டேர்னிங்கில் நான் பெரிய பெரிய செயின் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். பெருசு பெருசாக போடும்போது அதோட ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்ம வந்துட்டு 3 பக்கம் பெண்ட்லேயுமே குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு பெரிய செயின் ஸ்டிச் போடுறோம். பெரிய செயின் ஸ்டிச் போடும்போது அந்த ஃபினிஷிங் டச்சப் வந்துட்டு எப்படி வருதுன்றதை பாருங்கள். தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டுடே நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடணுங்கிற வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு ப்ராக்டிஸ் வீடியோவுக்கு உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு. உங்களுக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இந்த கிளாஸ் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் அமுத்திக்கோங்க. உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். எல்லோரும் சப்போர்ட்க்கும் ரொம்ப நன்றி.